எல்லாம் திரை கவர்ச்சி தான். அதை சொன்னா மட்டும் அப்படியே பொத்துன்னு வந்துடும் பொட்டாங்களுக்கு. நான் திரை கவர்ச்சியா அப்படியா இப்படியா அப்படி கொந்தளிச்சு ஓடி வந்துருவாரு. பொட்டாங்களால இன்னும் வரைக்குமே அவர் வந்து அந்த பதவியில் இருக்காருன்றதை நம்பவே முடியல. இப்போ கூட பாருங்க, திருச்சி கிழக்குல போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது பாருங்க, டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே தான் காரணம். நீங்க ஆட்சியில இருந்து கூட உங்களுக்கு சரியா ஆட்சி செய்ய துப்பு இல்ல, வக்கு இல்லன்றதை அங்க ஒத்துக்கிறீங்களா? சரி பாப்பா, பொட்டு மயக்கிறது இருக்கட்டும். நீ எந்த மாமா கிட்ட 200 ரூபா வாங்கி இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்துச்சு, அது மட்டும் நல்லா ஆட்சியா? இந்த டிஎம்கே ஆளுங்க வந்து என்னன்னா, டிஎம்கேல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 6 மாதம் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஆட்டை தாடுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி கேவலமாக இன்ஃப்ளூயன்சரு அப்புறம் பப்ளிக் கிட்ட, அவங்களுக்கிட்டே பப்ளிக்லாம் இல்லை, அவங்களும் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கிட்டே மைக்கை கொடுத்து கலக்கிறாங்க. விஜய் ஆட்சி வந்து குறை சொல்லணுமா? இதெல்லாம் வெக்கமா இல்லை உங்களுக்கு? எதுவுமே பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான். ஜென்சி மேட்டை பேச்சு நீங்கள் எல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிவிக்கு வந்து நம்ம கதற வேணும், அவங்க வந்து நல்லதே செஞ்சாலும் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு போடணும், இதுதான் அவங்க வேலையா? இதில் வர கொள்ளையாக பணம் அடிச்சதுன்னா இந்த இது பண்ண என்னது ஆடுக்கு பயன்படுத்தினாங்க பாருங்கள். அப்பா, எலெக்ஷன் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதிக பணம் வந்து செலவு பண்ணது வந்து விளம்பரத்துக்கு. மக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சுல உங்களுக்கு. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா மக்களுக்கு தெரியல, அப்படியே அந்த வீண் விளம்பரம், அவ்வளோ விளம்பரம், அவ்வளோ காசை, எந்த காசு இதெல்லாம்? கொள்ளையடிச்ச காசு தானே, கொள்ளையடிச்ச காசில் தானே விளம்பரத்தை போட்டிங்க. அவ்வளோ விளம்பரத்துக்கே கோடி கோடியாக செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்ஃப்ளூயன்சர், டாப் இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. துப்புக்கிட்ட ஆச்சு அந்தாச்சு குறைச்சல. பாப்பா உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, நான் ஆட்சி வந்து 1 மாதம் தான் ஆகுது, நீ வந்து கிளிக்காது. அதே பாப்பா நீ வந்து நிறைய பேசியிருக்க, 200 பத்தாது, ஒரு 500 கொடுங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து வாங்கிக்க பாப்பா. அதே மாதிரி கூட்டணி கட்சிக்கு பேர் போனவங்களே வந்து டிஎம்கே தான். ஏடிஎம்கேல இருக்கிறவங்க வந்து டிவிகேல வந்து விஜய் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு யாரும் இருக்கல, அவங்களா விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. சரிங்களா? டிவிகேக்கு உங்கள் ஆட்சியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கூட்டணி அவ்வளோதான், நீங்கள் ஒரு கட்சின்னு பேர் மட்டும் தான் உங்களுக்கு, அவங்களுக்கு தனி பதவி எதுவும் உங்கள் ஆட்சியில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குடும்ப ஆட்சி, அது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுப்பாங்க, வெளியாளுங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிவிகேல வந்து அந்த நல்ல விஷயம் செய்வாங்க. அதனால் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். வந்து கதறிட்டு இருக்காது பாப்பா.